நாம் தொடர்ந்து எருசலேமில் நடந்த எல்லா சம்பவங்களையும் குறித்து தியானித்து வருகிறோம். மறந்துடாதீங்க. ஆகாய் அங்கே அலட்சியத்தோடு அசட்டை செய்து வாழ்கிறவர்களை எச்சரிக்கை செய்தான். ஆலயத்தின் பணியை ஆரம்பியுங்கள் என்று அறிவுறுத்தினான். சோர்ந்து போய் நிராசையோடே கூட இருந்தவர்களுக்குள் நம்பிக்கையை கொடுத்து அவர்கள் எல்லோரையுமே உற்சாகப்படுத்தி ஆலய கட்டுமானத்தில் தன்னால் என்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் நேர்த்தியாய் செய்தான். அதேபோல தேவன் அருளிய தரிசனங்களை கொண்டு எழுதியும் வைத்திருக்கிறான். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது? ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. எருசலேமிலே ஆலயம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆலயத்திலே இடம் பிடிக்க வேண்டிய நடக்க வேண்டிய ஆவிக்குரிய காரியங்கள் நடக்கவில்லை. தேவனை ஆராதிக்க வேண்டிய விதத்திலே ஜனங்கள் ஆராதிக்கவில்லை. தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய அந்த பலிகளிலே பிரஜைகள் மிகவும் அலட்சியமாயிருந்தார்கள். இப்பொழுது தேவன் மல்கியாவை கொண்டு வந்தார். இது நெகேமியா வந்து எருசலேமை சுற்றி அந்த பிராகாரத்தை கட்டி கொண்டிருந்த சமயம். நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஆகாயும் சகரியாவும் ஆலய கட்டுமானத்தில் பங்கெடுத்தார்கள். அந்த ஆலய கட்டுமானத்திலே செருபாபேல் மற்றும் யோசுவா இவர்களும் இருந்தார்கள். ஆலயம் கட்டி முடித்ததற்கு பிறகு செகண்ட் பேட்ச்ல எஸ்ரா வந்தான். எஸ்ரா வந்து ஆலயத்திலே நடக்க வேண்டிய பணிகளை குறித்து லேவியர்களோடு கலந்து பேசி ஆலயத்தில் நடக்க வேண்டிய பணிகளை நடப்பிப்பதற்கு தன்னாலான காரியங்களை செய்தான். ஆனால் பிரஜைகள் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகும் கூட தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனிடத்தில் பயமோ பக்தியோ இல்லாமல் மறுபடியும் நிமிராத நாய்வாலை போல மறுபடியும் பின்னிட்டு போய் தங்கள் மனம் போற வாழ்க்கை வாழ்வதை மல்கியா பார்க்கிறான். கவனித்து இப்பொழுது மல்கியா அவர்களை எச்சரிக்கை செய்கிறான். எப்படி எச்சரிக்கை செய்தான் பார்க்கலாம். மல்கியா 1:1. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். இங்க ப்ராப்ளம் என்னன்னா, ஆசாரியர்களே வழிதப்பி போனார்கள். தயவு செஞ்சு கவனிங்க. எரேமியாவின் காலத்திலும் இதே பிரச்சனை இருந்தது. ஓசியாவின் காலத்திலும் இந்த பிரச்சனை இருந்தது. இஸ்ரவேல் தேசத்திலும் சரி, யூதா தேசத்திலும் சரி, முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஆசாரியர்கள் அதாவது ஊழியக்காரர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி போதிக்காமல், தேவனுடைய சித்தத்தின்படி வாழாமல், அவர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்ததால் அவர்களை சார்ந்திருந்த ஜனங்களும் வழிதப்பி போனார்கள். 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். கவனிங்க, இங்க ஆசாரியர்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆசாரியர்களே, நீங்கள் அல்லவோ என்னுடைய தூதர்கள். நீங்கள் அல்லவோ ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை போதிக்க வேண்டியவர்கள். நீங்கள் அல்லவோ முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள். அங்க என்ன நடந்தது? நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரல் அடைய பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இங்கே அதாவது மல்கியா வந்த பொழுது ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. ஆனால் ஆலயத்தில் இருக்க வேண்டிய ஆசாரியர்களுடைய வாழ்க்கை சரியானதாக இல்லை. அவர்கள் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்நாட்களிலும் கூட சிலரை நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியத்தை மிகவும் அலட்சியத்தோடு செய்கிறார்கள். பொறுப்பில்லாமல் செய்கிறார்கள். தேவ பயமில்லாமல் செய்கிறார்கள். பாரமில்லாமல் செய்கிறார்கள். எத்தனை பேர் இன்று சபையை, ஊழியத்தை மிகவும் அலட்சியப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் அன்றைய நாட்களிலே ஜனங்களையும் வழிதப்பி போக பண்ணி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் இங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் மல்கியா தேவனால் எழுப்பப்பட்டு அங்கே வந்து எச்சரிக்கை விடுக்கிறான். ஜனங்கள் தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்திலே முழுமையாக கற்பனைகளை மறந்து போனார்கள். எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். வாருங்கள். மல்கியா 1:8. நீங்கள் கண் ஊனமானதை பலியிடக் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய ஆலயத்திலே தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய விஷயங்களிலே அவர்கள் எவ்வளவு அலட்சியமாயிருந்தார்கள் என்பதை மல்கியா அங்கே விவரிக்கின்றான். 13வது வசனம்.
இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திரணமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து என்ன செய்கிறார்களாம்? காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். 14ஆம் வசனம். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். நான், தேவன் சொல்லுகிறார், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காலத்தில் ஆலயம் இல்லாமல் ஜனங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. அப்படி அந்த ஆலய கட்டுமான பணியிலே சகரியாவும் ஆகாயும் தங்கள் தங்கள் வேலைகளை நேர்த்தியாய் பூர்த்தி செய்ததற்கு பிறகு, ஆலயம் நேர்த்தியாய் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு, ஆலயத்திலே ஆராதனை செய்ய வேண்டியவர்கள், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டியவர்கள் பலியிடுவதை நிறுத்திவிட்டார்கள். பலியிட்டாலுமே கூட மேன்மையானதை விட்டுவிட்டு, முழுமையானதை விட்டுவிட்டு, கெட்டுப்போனதை, ஊனமானதை, குறைவோடு இருக்கிறவைகளை செலுத்துகிறார்கள். அதாவது பொருத்தனைக்காக தேவனிடத்தில் வருகிறார்கள். பொருத்தனைக்காக அர்ப்பணிப்பதை இப்படி குறைவோடு அர்ப்பணிக்கிறார்கள். இவைகளை கவனித்து தேவன் மல்கியாவின் மூலமாக பேசுகிறார். என்ன இந்த ஜனங்கள் செய்கிறார்கள்? நான் மகத்துவமான இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாவல்லவா? அப்படி இருக்கும்போது என்னிடத்தில் வரும் விதம் இதுவா? எனக்கு பலி செலுத்துகிற விதம் இதுதானா? அது மாத்திரமல்லாமல் எப்படியெல்லாம் என்னென்ன பாவங்களை செய்தார்கள் என்பதை கூட அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். முதலாவது, ஆசாரியர்கள் வழிதப்பி போனார்கள். இரண்டாவது, அர்ப்பணிக்க வேண்டிய காணிக்கைகளிலே பரிசுத்தமற்றவைகளை கொண்டு வந்து காணிக்கையாய் செலுத்தினார்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியங்கள் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். மறுபடியும் பழைய கதை ஆரம்பிச்சிருச்சு. தேவன் இவர்களை 70 ஆண்டுகள் சிட்சித்து மறுபடியும் அழைத்து இவர்களை எருசலேமிலே கொண்டு வந்து சேர்த்த பிறகு மறுபடியும் தேவனுக்கு விரோதமான விவாகம், பரிசுத்த குலைச்சலான விஷயங்களிலே மூழ்கினார்கள். அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். எல்லாம் பழையபடி மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. நாய்வால் எப்படி நிமிராதோ அதே போல யூதர்கள் மறுபடியும் வந்து சேர்ந்த பிறகு மறுபடியும் பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சமயத்தில் தான் மல்கியா ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகும் கூட ஆலயத்திலே தேவன் இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர்கள் உணராமல் தங்கள் இஷ்டம் போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அருவருப்பானவற்றை செய்து கொண்டு கெட்டுப்போனவர்களாக பரிசுத்த குலைச்சலான காரியங்களை செய்தார்கள். மட்டுமல்ல, 14ஆவது வசனம். கர்த்தர் உனக்கு முன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. விவாகம் பண்றது, விவாகரத்து கொடுக்கிறது, இது காமன் ஆயிடுச்சு. ஏதாவது கஷ்டம் வருகிற போது, ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது வேக வேகமா ஓடி ஆண்டவர்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழறது. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. பாவங்களை செஞ்சு வாழ்ந்துகிட்டு, அருவருப்பான காரியங்களை செஞ்சுக்கிட்டு, அநியாயமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு, ஏதாவது கஷ்டம் வந்தா மாத்திரம் உடனே ஆண்டவர்கிட்ட ஓடி வந்தா ஒப்பாரி வைக்க வேண்டியது. தேவன் சொல்லுகிறார், ஏன் இப்படி அழுகிறாய்? வாசிக்கலாம். 13ஆவது வசனம். நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அழுதன பிரயோஜனம்? சகோதரனே, சகோதரியை கவனிக்கிறியா? உன் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளாமல், பரிசுத்தமாக மாற்றிக்கொள்ளாமல், திருத்திக் கொள்ளாமல் நீ தேவனிடத்திலே வந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்புவதினால் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். அன்று அவர்கள் இதை கூட செய்தார்கள். அதாவது இஷ்டப்படி வாழ வேண்டியது, ஆனா ஏதாவது கஷ்டம் வந்துகிட்டா தேவனுடைய பலிபீடத்தில் வந்து அழுது நினைக்க வேண்டியது. தேவன் தெளிவாக சொல்கிறார், உன் கண்ணீரை நான் பார்க்க மாட்டேன், உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் உன் குடும்பத்திலே தேவனுக்கு இடமில்லை, விவாக விஷயத்திலே தேவனுக்கு இடமில்லை. விவாகம் பண்ணுவது, அப்புறம் விவாகரத்து பண்ணுவது, என்னதெல்லாம் நான் இதை அங்கீகரிக்க மாட்டேன் என்று தேவன் தெள்ளத் தெளிவாக சொல்லிவிடுகிறார். 16ஆவது வசனம் வாசிக்கிறேன். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா அந்நாளை அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கை, ஒரு துஷ்டத்துவமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை எச்சரிக்கை செய்து அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறான். மறுபடியும் அந்த யூதர்கள் பின்னிட்டு போனார்கள். மறுபடியும் தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்று நம்மில் யாரும் இருக்கின்றீர்களா? தேவனிருக்கம் காட்டுகிற போதும், கிருபையோடு இருக்கிற போதும், உன்னை மன்னித்திருக்கிற போதும், ரட்சித்திருக்கிற போதும்,
உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை அருளி செய்திருக்கிற போதும், நீ கேட்டது, ஆசைப்பட்டது, எதிர்பார்த்தது தேவன் தம்முடைய சித்தத்தைப்படி உனக்கு அருளுகிற போதும் மறுபடியும் நீ பின்னிட்டு போன என்ன அர்த்தம்? மறுபடியும் உன்னை இஷ்டம் போன வாழ்க்கை வாழ இறங்குகிறாயே, அது நல்லது அல்லவே அல்ல. அன்று அந்த யூதர்கள் அதைத்தான் செய்தார்கள். அதனால் தான் தேவன் மல்கியாவின் மூலமாக அற்புதமான ஒரு சத்தியத்தை தெரியப்படுத்துகிறார். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையும் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வருவாராம். அவர் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வரப்போகிறார். 2வது வசனம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, கவனிங்க, சபைகளுக்குள்ளே எழுப்புதல் உண்டாகும்படி இப்படி சொல்லுகிறான். 7வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகிப் போனீர்கள். கவனிங்க, என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? கவனிங்க, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகி நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சைக் கொடி பழமில்லாமற் போவதுமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு புரியுதில்ல? ஆகாயோ ஆலய கட்டுமானத்திற்காக ஜனங்களை தயார்படுத்தினான். சகரியா ஆலய கட்டுமான விஷயத்திலே அலட்சியமாய் அசட்டையாயிருந்து பொறுப்பை மறந்து அப்படி இப்படி இருந்தவர்களுக்குள்ளே உற்சாகத்தை கொண்டு வந்து ஆலய கட்டுமான பணியிலே தன்னால் இயன்ற வேலைகளை, அதாவது ஊழியத்தை அவன் செய்தான். ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஜனங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய குறைபாட்டை கண்டு கவனித்து, இதோ மல்கியா இவ்விதத்திலெல்லாம் ஜனங்களை சரி செய்து வருகிறான். எனவே சிறைபிடிக்கப்பட்டு திரும்ப யூதாவுக்கும் இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கும் திரும்பி வந்த அந்த யூதர்களை சரி செய்வதற்கும், தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கும், ஆலயத்திலே நடக்க வேண்டிய ஊழியங்கள் எல்லாம் அங்கே நடப்பதற்கும் தேவன் 3 தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். ஆகாய், சகரியா, மல்கியா. கடைசியாக இந்த மல்கியாவின் புத்தகத்தில் கடைசியாக நாம் பார்க்கிற விஷயம் என்னவென்றால், 4வது அதிகாரம் 1வது வசனம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கவனிங்க, அவர் வரப்போகிறார். நீதியின் சூரியன் உதிக்கப் போகிறது. அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியமும் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கும் என்கிற அற்புதமான வாக்குத்தத்தத்தோடு மல்கியா தன் புத்தகத்தை முடிக்கிறான். யார் அந்த நீதியின் சூரியன்? யார் வரப்போகிற அந்த நீதியின் சூரியன்? அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வரப்போகிறார் என்ற அறிவிப்போடு கூட மல்கியா தன் புத்தகத்தை முடிக்கிறான். மல்கியா புத்தகம் முடிவடைகிற போது பழைய ஏற்பாடு முழுவதும், அதாவது பழைய ஏற்பாட்டின் புத்தகம் நிறைவு பெறுகிறது. இன்றோடு கூட பழைய ஏற்பாட்டின் தியானமும் முடித்திருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த
நாட்களிலே தொடர்ந்து நாம் பழைய ஏற்பாட்டை தியானித்து முடித்திருக்கிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற 39 புத்தகங்களையும் உங்களோடு விவரமாய் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்தேன். கடந்த 2-3 நாட்களில் ஆகாய், சகரியா, மல்கியா ஆகியோர் எப்படி யூதா பட்டணத்திலே அதேபோல எருசலேம் நகரத்திலே அவர்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார்கள் என்பதை நாம் தியானித்தோம். ஆதியாகமம் முதற்கொண்டு மல்கியாவின் புத்தகம் வரைக்கும் ஒவ்வொரு புத்தகத்தையும் தெளிவாய் தியானித்திருக்கிறோம். இந்த 39 புத்தகங்களுடைய விவரங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாளை நிகழ்ச்சி முதல் நாம் புதிய ஏற்பாட்டிற்குள்ளே செல்லவிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம், பிறகு மார்க்கு, லூக்கா, யோவான், இப்படி முதலில் சுவிசேஷங்கள், அதை தொடர்ந்து எல்லா புத்தகங்களையும் நாம் தியானிக்கவிருக்கின்றோம். இதுவரைக்கும் நாம் தியானித்த விஷயங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் தயவு செய்து அதை எங்களுக்கு தெரிவியுங்கள். நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? அது மாத்திரமல்லாமல் சிறு பிள்ளைகள், நீங்கள் எவ்விதத்தில் பைபிளை வாசிக்கிறீர்கள்? ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்தால் கவலைப்படாதீங்க. அதை கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். 39 புக்ஸ், பழைய ஏற்பாட்டினுடைய 39 புத்தகங்களை அற்புதமாக முடிக்க தேவன் கிருபை செய்தார். நீதியின் சூரியன் உதிக்கப் போகிறார் என்று மல்கியா அறிவித்தான். மல்கியா அறிவித்ததைப் போலவே அந்த நீதியின் சூரியன் பிறந்தார். எங்கே, எப்படி? வரும் நாட்களிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். இந்த நாளிலே கேட்ட சத்தியங்களுக்காக தேவனை துதிக்கலாமா? வாருங்கள், எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, முதலில் எங்கள் வாழ்க்கையை கட்டிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை வேதத்தின் அடிப்படையிலே கட்டப்படாமல் நாங்கள் எதை கட்ட முயற்சி செய்தாலும் அதனால் பலனும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த விஷயத்தை ஆகாய் பிரஜைகளுக்கு தெரியப்படுத்தினான், எச்சரிக்கை செய்தான். அதே சமயத்திலே ஜனங்களுக்குள்ளிருந்த சோர்வை, நிராசைகளை அகற்றுவதற்கும், அவர்களை தைரியப்படுத்துவதற்கும், எழுப்புதலை உண்டாக்குவதற்கும், ஆதரவளிப்பதற்கும், உமது கட்டளைகளை ஆசரிப்பதற்கும், அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஆண்டவரே சகரியாவை அனுப்பினீர். பாவமுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆகாய், சகரியா ஆகியோருடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதமாய் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதன் பின்பு எஸ்ராவை அனுப்பி வைத்தீர். எஸ்ரா வந்து ஊழியத்திலே, ஆலய கட்டுமானத்திலே லேவியர்களோடு கைகோர்த்து தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் அவன் செய்தான். அதற்கு பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு நீர் நெகேமியாவை அனுப்பி வைத்தீர். நெகேமியா வந்து எருசலேமை சுற்றிலும் அலங்கத்தை கட்டி எழுப்பினான். தொடர்ந்து ஆண்டவரே சகரியா உள்ளதை உள்ளபடி அங்கே சொல்லிவிட்டான். உம்முடைய கரங்களிலே காயத்தை உண்டாக்குவார்கள் என்று, உம்மை கொலை செய்வார்கள் என்று, 30 வெள்ளிக்காசுக்காக உம்மை விற்று போடுவார்கள் என்று, நீர் கழுதையின் மீது எருசலேமிலே தாழ்மையோடு நுழைவீர் என்று, இப்படி 1-2 அல்ல, 400 வருடங்களுக்கு முன்பாகவே நடக்கப் போவதை நடந்ததாக கண்டு தீர்க்க தரிசனம் உரைப்பது பரிசுத்த வேதாகமத்தினுடைய தனித்துவம். நாங்கள் சேவிக்கிற தேவனுடைய மகத்துவமான காரியம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதே வேளையில நீர் மறுபடியும் வரப்போகிறீர். ஒலிவ மலையின் மீது அடியெடுத்து வைக்கப் போகிறீர். ஆண்டவரே, 1000 வருட அரசாட்சி நடக்கவிருக்கிறது. அந்நாட்களிலே நாங்களும் உம்மோடு இந்த உலகத்திலே ஆளுகையில் இருக்கப் போகின்றோம். அந்த நாளுக்காக எதிர்பார்த்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த செய்திகளை கேட்டு தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற, சரி செய்து கொள்ளுகிற, வார்த்தையின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.